الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. كل نفس ذائقة الموت ثم إلينا ترجعون. فكيف إذا توفيتم الملائكة يضربون وجوههم وأدبارهم ولو ترى إذ الظالمون في غمرات الموت والملائكة باسطوا أيديهم أخرجوا أنفسكم اليوم تجزون عذاب الهون. وقال النبي صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வணங்குவதற்கு தலையையும் வாழ்த்துவதற்கு நாவையும் சிந்திப்பதற்கு அறிவையும் செயல்படுவதற்கு உறுப்பையும் தந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து இவ்வையகத்திற்கு வழிகாட்ட வந்த இறுதி தூதர் நமது நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தினை சாற்றி அன்னார்தம் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், இங்கே குழும்பி இருக்கின்ற பெரியவர்கள், தாய்மார்கள், சகோதரர்கள், சகோதரிகள் யாவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வும் அவனது தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு எதை நற்கிரியைகள் என்று எடுத்து சொல்லி இருக்கிறார்களோ அவைகள் யாவற்றையும் எடுத்து நடந்தும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த செயல்களெல்லாம் தீய செயல்கள் என்று சுட்டிக்காட்டி இருக்கிறார்களோ அந்த தீய செயல்களில் எவ்வளவு சிறிய தீய செயல்களாக இருந்தாலும் சரி, அணு அளவுதான் என்கின்ற சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, இதை விட்டால் தப்பில்லை என்கின்ற இருமாப்போடு இருந்து விடாமல் தவிழ்ந்து நடப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன்.
அன்பிற்கினிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள் அவன் நம்மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஜும்மாவுடைய கடமையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவை எவ்வாறு நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் நிவர்த்தி செய்வதற்காக பூமியிலே அல்லாஹ்விற்கு விருப்பமான அவனுடைய இல்லத்திலே சங்கைக்குரிய மலக்குகள் சங்கமித்திருக்கின்ற இந்த சபையிலே, இந்த அவையிலே, இறை இல்லத்திலே நாமெல்லாம் குழும்புவதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் வழங்கியமைக்காக நாம் அவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். முதல்ல கொஞ்சம் நெருக்கமா வந்துருங்க. வாங்க, சஃப்ல நிக்கிற போது நாம் என்ன செஞ்சுக்கிறோம், சரி பண்ணிக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை உபதேசம் செய்கிறார்கள். 3 நபர்கள் உள்ளே வருகிறார்கள். வந்த 3 நபர்களில் ஒரு நபர் முன்னால வந்து உட்கார்ந்தாரு, இன்னொரு நபர் நடுவுல போய் உட்கார்ந்தாரு, இன்னொரு நபர் நம்மள மாதிரி ஜும்மால சொல்ல அவரா இன்னைக்கு ஜும்மா பேசுறாரு, சரி நம்ம 12:30 மணிக்கு வரல 1:30 மணிக்கு வந்துக்குருவோம் அப்படின்னுக்கிற சிந்தனை நம்மகிட்ட சில பேர் இருக்கு. பார்த்தீங்களா, இன்னைக்கு யார் ஜும்மா அப்படின்னு நேரத்தை கேட்டுருவாரு. இன்னைக்கு நாள் ஜும்மாவுக்கு வர்றாங்க, அவரா, சரி அப்போ 1:30க்கு போவோம். ஏன் அவர் என்ன சொல்ல போறாரு, அவங்க வீட்டு கதையா சொல்லுவாரு. அவரும் காலல்லா கால ரசூல்லா, அல்லா என்ன சொன்னேன் ரசூல்லா என்ன சொன்னாங்க அதுன்னு அவரும் சொல்லுவாரு. எங்க அம்மா சோறு ஊட்டும் போது நிலாவை பார்த்து கதை சொன்னது அப்படின்னு என்னைக்கா எவராவது ஜும்மாலும் சொல்லியிருப்பாரா? சொல்லவே மாட்டார். அவரும் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் இன்னென்ன சொன்னாங்க. அவருக்கு கொஞ்சம் சவுண்டு கம்மியா இருக்கும், அதனால சவுண்டு கூட போட்டு சொன்ன செய்தியை பூரா இவர் வரிசைக்கு அப்படியே பின்பற்றி அப்படியே அடி பெசகாம நடந்துட்டாரு. அப்படி ஒண்ணும் கிடையாது. இருக்கா அப்படின்னா நம்ம ஆபீஸ்ல இடம் பத்தாது. தர்மத்தை பத்தி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கல்ல, சவுண்டா ரொம்ப உருக்கமா ரொம்ப அழுக வர்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் நிலத்தை எழுதி கொடுத்துருந்துருக்கணும். கொடுத்தாங்களா? கொடுக்கலையே. ரொம்ப உருக்கமா சொன்னாருங்க அப்படின்னு சொல்றதோடு சரி, அழுகையா வந்துச்சுங்க அப்படின்னு சொன்னதோடு சரி, ஆகா சஹாபாக்கள் இவ்வளவு தர்மம் செஞ்சாங்களா அப்படின்னு சொன்னதோடு சரி, ஆனால் பறந்துச்சுங்க அப்படின்னு சொன்னதோடு சரி, ஃபயர் சர்வீஸா வந்துச்சு என்னென்ன இல்ல. அப்படி ஒரு நபர் என்ன செஞ்சாரு அப்படின்னு போயிட்டாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் நெருக்கமாக வந்தாரோ உபதேசத்தை கேட்க வேண்டும் என்று அவரை அல்லாஹ் தன்னளவில் நெருக்கிக் கொண்டான். யார் கொஞ்சம் தூரமா உட்கார்ந்தாரோ அவரையும் கொஞ்சம் தூரமாக ஆக்கிவிட்டான். யார் வேண்டாம் என்று ஒதுங்கினாரோ அவரை அல்லாஹ் வேண்டாம்னே வச்சுட்டான். நம்ம எப்படி இருக்கணும்? அப்ப ஜும்மாவிற்கு இன்னைக்கு இல்லை என்னைக்கு வந்தாலும் சரி, நீங்க என்ன செஞ்சிடணும், நெருக்கமா முன் சஃப்ல. என்ன சஃப்ல? பந்திக்கு முந்து படைக்கு பிந்துங்கிற பழமொழியெல்லாம் ரோட்ல வச்சுக்கணும். பள்ளிக்கு முந்து. எதுக்கு முந்து? பள்ளிக்கு முந்து. முந்தைய சஃபில் உட்காருவதற்கு முயற்சி பண்ணேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முந்தைய சஃபில் உட்காருவதனுடைய சிறப்பை, முந்தைய சஃபில் இருப்பதனுடைய சிறப்பை ஒரு மனிதன் அறிந்து கொண்டால் சீட்டு போட வேண்டியது வரும். 200 பேர் வந்து நிப்பீங்க. 200 பேருக்கு இடம் இருக்கா? அப்படி என்னைக்கா நம்மகிட்ட இருக்கான இல்ல. அப்ப பின்னாடிதான் தொழுகையா பின்னாடி, சாப்பாடா முன்னாடி. முதல்ல பெரியவங்களுக்கு கொடுங்கப்பா அப்புறம் பாத்துக்கிறோம் சின்னவங்கள, முதல்ல நமக்கு கொடுங்கப்பா அப்புறம் பாத்துக்கிறோம் பொம்பளை பிள்ளைகளை. அப்படி அதுனா நமக்கு முந்தி, இதுனா நம்ம என்னைக்கும் பிந்தி. சகோதரர்களே, இந்த நிலை நம்மில் மாற வேண்டும். ஏன் மாற வேண்டும் என்று சொன்னால், நான் திருப்பூரில் இறங்கிய 3 நாட்கள் ஒவ்வொரு நாளும் தினசரி பத்திரிகையை பார்க்கிறேன். தொலைக்காட்சி பார்ப்பதற்குண்டான வாய்ப்பு இல்லை. ஒவ்வொரு நாளும் தினசரி பத்திரிகை வாங்கி புரட்டி பார்த்தால்
கப்பலில் சென்ற 300 பேரில் உல்லாச கப்பல் 200 பேர் 150 பேர் எங்க இருக்கார்கள் என்று தெரியவில்லை. கிணறு நோண்டுவதற்காக வேண்டி ஆட்டோவில் சென்றவர்கள் கிணற்றில் விழுந்து சாவு. கிணறு நோண்டுவதற்காக வேண்டி ஆட்டோவில் சென்றவர்கள் கிணற்றில் விழுந்து சாவு. கோயிலில் இருக்கின்ற தேரை இழுத்து வருகிற போது தேருடைய அச்சு முறிந்து 5 சாவு. நாகூர் ஆண்டவர் கந்தூரிக்கு கொடியேற்று நிகழ்ச்சி என்கின்ற பெயராலே கொடியேற்று நிகழ்ச்சி என்ற பெயராலே ரோட்டில் மனோராவை செய்து உருட்டி வந்த சகோதரர்கள் 5 பேர், 2 பேர் ஸ்பாட் அவுட், 3 பேர் கவலைக்கிடம். என்ன ஊட்டிட்டு வந்தாங்க? நாகூர் ஆண்டவருக்கு கந்தூரி விழா என்கின்ற பெயராலே சந்தனக்கூடை வைத்து உருட்டி வருகிற போது மின்சார வயர் அவர்களுடைய அந்த மனோராவில பட்டு, எந்த மனோராவில? டிராக்டர்ல ஊர்வலமாக வருகிற அந்த மனோரா டவர் செய்து வருவார்கள், மனோராவை செய்து வருவார்கள். 25வது ஆண்டு நினைவு மனோரா வருகிறது. குத்தாட்டத்தோடு கல்லூரி மாணவர்கள் பின்னால் பேக்கை போட்டு போறார்கள். அதே போன்று பேக்கை போட்டு உள்ளுக்குள் புல்லை வைத்துக் கொண்டு தேவைப்படுகிற போதெல்லாம் எடுத்து ஊத்தி ஊத்தி ஆடிக்கொண்டு வந்தவர்கள் மின்சாரம் தாக்கி மரணம். பஸ்ஸில் போய்க் கொண்டிருந்த தாயும் மகளும் 3 வயதில் 3 வயதுக்குள்ள ஒரு சிறுமி பஸ்ஸினுடைய கம்பி நெஞ்சுக்கு நேர் பாய்ந்து மரணம். மே தினத்தில் கொடியேற்றுவதற்காக தன்னுடைய தலைவன் சொல்லிவிட்டான் என்பதற்காக புது கொடியேற்றுவதற்கு கம்பியை நீட்டி கொடி கம்பத்தை உயரை தூக்குகின்ற போது உயரத்தில் சென்ற வயர் மின்னழுத்தம் அந்த கம்பியில் பட்டு மரணம். தேரிலே மின்சாரம் தாக்கி மரணம். இப்படி நானும் வந்ததிலிருந்து ஒவ்வொரு நாளும் பேப்பரை புரட்டி பார்க்கிறேன். அங்கங்கனாதபடி எந்த பேப்பரை புரட்டி பார்த்தாலும் இப்படியெல்லாம் மரணம் 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 என்கின்ற தகவல் பதிவு செய்யப்படுகிறது. ஆனால் பத்திரிகை படிக்கிற நாமோ, தொலைக்காட்சி பெட்டியில் செய்திகளை பார்க்கின்ற நாமோ என்றைக்காவது அந்த மரணத்தை பற்றி சிந்தித்தோமா என்று சொன்னால் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அதிகமாக மரணத்தை நினைவு கூறுங்கள், உலகத்தை மறந்து விடுவீர்கள். எதை நினைக்கணும்? மரணத்தை நினைக்கணும். எத்தனை பேர் நினைத்தீர்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இரவு நேரத்தில் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வாஹியா, இறைவா உன் பெயரை கொண்டே மரணம் அடைகிறேன், உன் பெயரை கொண்டே உயிர் பெறுகிறேன் என்று சொல்லி என்றைக்காவது சொல்லி இருக்கோமா? மரண சிந்தனை வரும். காலையில் எழுகிற போது காரூன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு, அஹ்யானா உயிர் கொடுத்தான், பாதமா அமாத்தனா மரணம் அடைந்ததற்கு பின்பு எங்களுக்கு உயிர் கொடுத்தான், வ இலைஹி நுஷூர், அவன் அளவில் மீளுதல் இருக்கிறது. சொன்னோமா? சொல்லல. சொல்ல தெரியாது. தெரியுமா? தெரியாது. அந்த துஆவுடைய பொருளை உளப்பூர்வமான முறையில் ஒரு மனிதன் தெரிந்திருப்பானேயானால், உளப்பூர்வமான முறையில் அறிந்திருப்பானேயானால், நான் மரணம் அடைவேன் எந்த நிலையிலோ. அல்லாஹ் தனது திருமறையில் சொல்கிறானே, குல்லு நஃப்ஸுன் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். அது அரபியில் இருக்க ஜரத்து, எனக்கு தெரியாது. நாருணிவா சொன்னார், மௌத்தையே நீ மறந்து வாழலாகுமா? மாறிடும் வாழ்வினில் மூழ்குதல் நியாயமா? நிச்சயம் மரணம் வரும், நீ ஒரு நாள் இறந்திடுவாய், நேசர்கள் எல்லாம் அழுத பின்பு நீ சந்தூக்கில் ஏறிடுவாய். தமிழ்ல சொன்னார். உன்னர் பாடகர் உலோங்கி சொன்னார், உறக்க சொன்னார், 4 கால் கட்டிலே நித்த நித்தம் தூக்கம்,
4 கால் கட்டிலே நித்தம் தூக்கம், 4 பேர் தூக்கையிலே நிரந்தர தூக்கம். அந்த ஒரு தூக்கத்திற்கு ஆளாகும் முன்பு, நிரந்தர தூக்கத்திற்கு ஆளாகும் முன்பு இன்று வரும் தூக்கத்திலே தெரிவுகள் கண்ணே. எந்த தூக்கத்தில்? அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாகியா, அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாகியா. இறைவனை அந்த நேரத்தில், தூங்குகின்ற நேரத்தில் இந்த செய்தியை, இந்த துஆவை, இந்த பிரார்த்தனையை சொல்லி தூங்குங்கள் என்று சொன்னார்களே, அது அரபியில் இருக்கிறது, பொருள் தெரியவில்லை என்று சொன்னால், கவிஞர்கள் நம்முடைய திருமண நிகழ்ச்சிகளிலே, நம்முடைய ஏனைய சுன்னத்து என்கின்ற பெயரால் நடைபெறுகிற நிகழ்ச்சிகளிலே போடுகிறோமே பாடல், அந்த பாடல்களில் நாகூர் அனீஃபாவும் படித்தார். வந்ததா மரண சிந்தனை? வரவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த மரண சிந்தனை அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகிறானே, வலவ் கான ஃபீ புரூஜின் முஸைரா, இரும்பு கோட்டைக்குள்ளே இருந்தாலும் உன்னை மரணம் வந்தே தீரும் என்று சொல்கிறானே, அது நினைவு வந்ததா? நினைவு வரவே இல்லை. இப்ப என்ன நினைக்கிறான் மரணத்தை பற்றி? மரணத்தை பற்றிய சிந்தனை இந்த மனிதனுக்கு இருந்தால் என்ன செய்வான்? மரணத்தை பற்றி மனிதன் சிந்தனையோடு இருப்பானையானால் மாமறை என்ன கூறுகிறதோ அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள ஆசைப்படுவான். ஆனால் மரண சிந்தனை இல்லாமல் போனதின் காரணத்தினால் மமதை, அகந்தை, ஆணவம், அதிகார போக்கு எல்லாம் அவனில் ஆட்கொண்டு விட்டது. யார் எனக்கு மரணத்தை தருவது? என்ன யார் மரணம் அடைவதற்குண்டான எனக்கு எப்போது வரும் மரணம்? அப்போது பார்த்துக் கொள்கிறேன். பணம் இருக்கிறது, படை இருக்கிறது, பட்டாளம் இருக்கிறது. தேவைப்பட்டால் கூப்பிடுகின்ற தூரத்தில் மருத்துவர் இருக்கிறார். போன் பண்ணினால் மருத்துவர் ஓடி வருவார். இன்னும் கொஞ்சம் சொன்னால் 108 ஓடி வரும். எல்லாமே எங்களை ஓடி வந்து காப்பாற்றிவிடும் என்கின்ற எண்ணம் மனதிலே, இவனுடைய எண்ணத்திலே இருக்கிறார். இந்த எண்ணம் தான் இவனை எல்லா விதமான தீய செயல்களையும் அங்கங்கனாதபடி எங்கு பார்த்தாலும் ஒரு தீய செயல்களில் 3 நபர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் என்று சொன்னால் அதில் ஒருவன் முஸ்லிமா இருக்கிறான். கள்ள நோட்டில் 3 பேர் கைது, அதில் ஒருவன் முஸ்லிம். ஹராயின் கடத்தில் 4 பேர் கைது, அதில் ஒருவன் முஸ்லிம். ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அந்த பத்திரிகையினுடைய செய்தியை புரட்டி பார்த்து இந்த 3 பேரும் யார் என்று பார்த்தால், இவன் தென் துருவத்தில் இருந்தவனா இருப்பான், ஒருத்தன் வட துருவத்தில் இருப்பான், ஒருத்தன் கிழக்கு துருவத்தில் இருப்பான். 3 திசைகளை சார்ந்தவர்கள் ஒரே ஜெயிலில் இருந்து வெளியே வருவதற்கு முன்பே ஒரு திட்டம் வகுக்கிறார்கள். வெளியே போன உடனே 3 பேரும் கூட்டாளியா இதை செய்யணும் அப்படின்னு. அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்மை படைத்து நமக்குண்டான நேர்வழியை காட்டுவதற்கு திருமறையும் தந்து, திருமறை அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்ததுதான் என்று சொல்வதற்கு ஒரு தூதரையும் அனுப்பி தந்து, அந்த தூதர் மூலமாக எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை அவர்கள் மூலமாக எச்சரிக்கையும் செய்து, அந்த எச்சரிக்கையை புறக்கணிப்பவர்களுக்கு என்ன வேதனை இருக்கிற என்ற தண்டனையும் எடுத்து சொல்லி, எந்த தண்டனை? அவனுக்கு மாறு செய்கின்ற போது ஏற்படுகின்ற தண்டனை என்பதை எல்லாம் எடுத்து சொல்லி, அதை மாறு செய்து விடாதீர்கள், மாறு செய்தவர்களுடைய நிலைகள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதற்கு முந்தி இருந்தவர்கள் இப்படித்தான் நினைத்தார்கள். பணம் இருக்கிறது, படை இருக்கிறது, பட்டாளம் இருக்கிறது, ஏன் மலையையே குடைந்து நாங்கள் உள்ளே குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன காலத்தில் வாழ்ந்தவர்களை கூட மரணம் வந்து அடைந்தே இருக்கிறது. எவரும் தப்பிச்சு ஓடிடவே முடியவில்லை. கோடான கோடிக்கு சொந்தக்காரன் என்று நான் எவன் மாறு தட்டுகிறானோ அவன் கோடி அந்த இடத்தில் வந்து உதவி செய்ய, உதவி செய்யுமா? உதவி செய்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வகீலமன் ராக் வலன்ன அன்னஹுல் ஃபிராக் வல் தஃபத்தி சாக் பிசாக் இலா ரப்பிக யௌமைதில் மஸார்.
அவனுடைய தொண்டை குழியை மரணம் வந்து அடைக்கிற போது காலோடு கால் பின்னும் கூப்பிடுறான் அல்ல. வக்கீலம் என்றாக் மந்திரி போய் யாரியா கூப்பிடு. பார்த்தீர்களா? அது வரைக்கும் குர்ஆனை தொட மாட்டான், குர்ஆனை தூக்க மாட்டான், குர்ஆனை தொடறது கூடாதுன்பா, குர்ஆனை அஜர்த்து ஓதுன்பா எல்லாம் அப்போ சொல்வார்கள். ஆனால் ஒரு மனிதன் படுக்கையில் படுத்துக் கொண்டு காலோடு கால் பின்னுகிற போது அஜரத்தை கூப்பிடு, ஏ குர்ஆனை ஓது, ஏ குர்ஆனை ஓது, ஏ யாசீன ஓது. ஏன் எதுக்குன்னு ஓதினால் உடனே எஞ்சி தொழுவு போயிடுவானா? உடனே எஞ்சி ஹஜ்ஜுக்கு போவானா? உடனே எந்திரிச்சு நோன்பு வைக்க போறானா? ஓதுகின்ற காலத்தில் உறங்கிக் கொண்டிருந்தான். பார்த்தோமா இல்லையா? ஜும்மா எப்படி செய்வாங்க? ஹலான்னு போய் உட்கார்ந்து ஒரு ஓரமா ஒரு தூணை பார்த்து, ஒரு வாசலை பார்த்து, ஒரு ஃபேனை பார்த்து, ஒரு ஜன்னலை பார்த்து ஓரமா உட்கார்ந்து சாஞ்சிடுறது. அல்லாஹ் தனது திருமறையில வமா கலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக வேண்டி படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆழ்ந்த தூக்கம். பக்கத்தில் அவனே அன்னைக்கு தானே ஜும்மா வந்திருப்பான். எந்திரா இங்க ஜும்மா நடக்கு, தட்டான், அவனுக்கும் ஜும்மா போச்சு. யாருக்குன்னா இவனுக்கும் போச்சு, அவனுக்கும் போச்சு. தட்டதல்ல, சும்மா இரு என்று எவன் சொன்னானோ அவனுக்கும் ஜும்மா போச்சு. எப்ப எந்திப்பா? இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான். இத தேசிய கீத மாதிரி அவனுக்கு ஜும்மாவுல இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ இன்கானில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஅதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். உذ்குருல்லாஹல் அலீம யذ்குருக்கும் வதூஹு யஸ்தஜிபு லக்கும் வலذிக்ருல்லாஹி தஆலா வலா வாஸ் வஜல்லு வதமு அக்பர். இடி இடிச்சால் எந்திக்காதவன் இந்த சத்தத்தை கேட்டோன்னு பட்டார் நினைச்சு நிற்பான் பாருங்க. அது வரைக்கும் தூக்கம், அது வரைக்கும் ஆழ்ந்த நித்திரை, என்ன நடக்குனே தெரியாத நித்திரை. ஜும்மா முடிச்சுட்டு அஜர்த்தி என்னடா பேசினாரு, எவனுக்கு தெரியும்? இன்னைக்கு ஜும்மா நினைச்சேன், நேற்று செகண்ட் சில்வா போனேன். ஏன் தூங்கிக்கலாம்ல, யார் இடைஞ்சல் இல்ல. பொண்டாட்டி என்னன்னு கேட்காது, புள்ள என்னன்னு கேட்காது, கடங்காரன் என்ன கேட்க மாட்டான், கடைக்காரன் என்ன கேட்க மாட்டான். வந்து ஒரு வாரமா சுவரை பிடிச்சு தூங்கிட்டா காற்று போறது தெரியாத அளவுக்கு தூங்கிடுவான். ஜும்மா நாள் கூடுமா? அப்ப திருந்தினானா? திருந்தல. ஆனா அவன் திருந்துற நேரத்தில் திருந்தாமல் திருந்து எந்திரிச்சு போக முடியாத நேரத்தில் உட்கார்ந்துட்டு யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் இன்னக லமினல் முர்சலீன் போறாங்க. அழுவ என்னன்னு தொழுக போவலன்னு அழுதியா? காலையில் எழுப்பி விட்டியா கணவரை? எழுப்பி விடு, போங்க தொழுதுட்டு வாங்க. மனைவி எழுப்பி விட்டியா? எஞ்சு தொழு. ரெண்டு பேருமே சொல்லல, ரெண்டு பேருமே சொல்ல. மனைவி சாவ கிடந்தா கணவன் அழுகுறா. அவன் அன்னைக்கு என்னமோ ரொம்ப பறிபோனது மாதிரி நினைக்கிறான். மனைவி கணவன் சாக கிடந்தா மனைவி கதறாங்க. என்ன சேகரித்து போகிறார்கள்? அல்லாஹ் சொல்றானே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை இத்தகுல்லா. இன்னும் தள்ளிவாங்க, இடம் இல்லாம நெருக்கி உட்காங்க. இப்படி தாண்டி தாண்டி வரக்கூடாது. ஒருவர் ஜும்மாவிற்குள் நுழைகிற போது தாண்டி தாண்டி என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நமக்கு எந்த இடம் கிடைச்சு ஏன் நம்ம பிந்தி வந்தோம்? முந்தி வரணும். இல்லாவிட்டால் என்ன செய்யக்கூடாது, பிந்தி எங்க இடம் கிடைக்க அந்த இடத்துல இருக்கணும். இருவர்களை தாண்டி விட்டு ஒருவர் ஜும்மாவிற்குள் நுழைந்தால் அவருக்கு ஜும்மா வீண் போயிடுச்சுன்னு அர்த்தம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லா, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ் வெஞ்சுங்கள். வல் தன்துரு நஃப்சும் மா கத்தமத் லிகதின், நாளை மறு உலக வாழ்க்கைக்கு எதை நீங்கள் முற்படுத்தி அனுப்பியிருக்கிறீர்கள்? எந்த வாழ்க்கை? மறு உலக வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனது உம்மத்திற்கு 60 அல்லது 70. அது நல்ல உரம் இல்லாத சாப்பாடு சாப்பிட்ட பார்த்தீங்களா அப்ப. இப்ப 42, 40, 35, 30. இப்பமே எல்லா நோயும் பட்டியல் போட்டு முன்னாடி வந்து நிக்குது. பார்த்தீர்களா? இப்ப ஒரு காலத்தில் ஒரு டாக்டர் MBBS அப்படின்னு தெருவுக்குள்ள ஒரு மூளைக்கு எங்கேயாவது ஒருத்தர் இருப்ப அந்த இடத்துல இருக்க டாக்டர்னு சொல்லுவாங்க. மெடிக்கல் அதுக்கு பக்கத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப அப்படி இல்ல, டாக்டரே இல்லாம வரிசைக்க மெடிக்கல் இருக்கு.
கண்ணுக்கு ஒரு டாக்டர், தொண்டைக்கு ஒரு டாக்டர், மூக்குக்கு ஒரு டாக்டர், மூளைக்கு ஒரு டாக்டர். பாத்தீங்களா? இடுப்புக்கு ஒரு டாக்டர், காலுக்கு ஒரு டாக்டர், நரம்புக்கு ஒரு டாக்டர், மூல நரம்புக்கு தனி டாக்டர். பார்த்து பார்த்தா கசாப் கடையில் பிரிச்ச மாதிரி பிரிச்சு மேஞ்சுக்க எல்லாத்தையும். அவன் வந்துட்டு போகணும். தோலுக்கு இருக்க தனி, அதுக்கு தனி. இவர் தோல் டாக்டர், இவர் கண் டாக்டர், இவர் காது மூக்கு தொண்டைக்கு டாக்டர். பிரிச்சாச்சு, தனித்தனியா தனித்தனியா பிரிச்சு இந்த நோயெல்லாம் இப்போது அதிகப்படியாகிவிட்ட காரணத்தினால் ஏற்பட்டதனுடைய விளைவு சீக்கிரம் மவுத். என்ன ரெடி பண்ணியாச்சு? என்ன ரெடி பண்ணியிருக்கோம்? மகளுக்கு ரெடி பண்ணியாச்சு, மகனுக்கு ரெடி பண்ணியாச்சு, மனைவிக்கு ரெடி பண்ணியாச்சு. அவர்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தியாச்சு. உன் மன்னரைக்கு என்ன ஏற்படுத்தினாய்? அல்லாஹ் சொல்றான், யாய் உள்ளதி நாமனும் ஈமான் கொண்டவர்களே இத்தக்குள்ளா, அல்லாஹ்வை அஞ்சுங்கள். வல் தல்லு நஃப்சும் மா கத்தமத் லிகதின், நாளை மறு உலக வாழ்க்கைக்கு எதை நீங்கள் முற்படுத்தி அனுப்பி இருக்கிறீர்கள் என்பதை சிந்தியுங்கள். வத்தக்குள்ளா, அல்லாஹ்வை பயப்படுங்கள். இன்னல்லாஹ் கபீர் பிமா தஅமலூன், நீங்கள் எதையெல்லாம் செய்கிறீர்களோ அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அறிகிறான். என்ன செய்யற? அல்லாஹ்வுக்கு விருப்பமானதா? அல்லாஹ்வுக்கு வெறுப்பு ஏற்படுத்தக்கூடியதா? அல்லாஹ்வுக்கு விருப்பமானதை செய்தால் மகிழ்ச்சிகரமாக உனக்கு மரணம் நெருங்கும். அல்லாஹ்வுக்கு வெறுப்பானதை செய்தால் உன் வேதனை அந்த நேரத்தில் கடூரமாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நேரத்தில் ஏற்படுகின்ற விளைவுகளை வான்மறை வசனத்தின் மூலமாக எடுத்துச் சொல்கிற போது எவ்வாறு சொல்கிறார்கள்? நல்லடியார்களுடைய ரூஹை கைப்பற்றுவதற்காக மலக்குகள் வருகிறார்கள் என்று சொன்னால், மலக்குகள் வருகிற போது அவர்கள் வருவதற்கு முன்பே அநேக மலக்குகள் அங்கே வந்து அமர்ந்து விடுவார்கள். கண்ணு கட்டிய தூரம் வரையில. எப்படி ஜனாதிபதி வர்றதா இருந்தா லோக்கல் போலீஸ், ராணுவம், நொட்டு நொசுக்குன்னு வரிசைக்கு எல்லாத்தையும் கொண்டாந்து விடுறான். ஆகிறமா? ஏன்? ஜனாதிபதி வர்றார். யார் வர்றா? ஜனாதிபதி வர்றார். இந்தியாவில் ஒரு நாட்டை, ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஆளுகின்ற ஒரு நபர், பிரதமரோ ஜனாதிபதியோ முதல்வரோ அல்ல ஏனைய மந்திரிகளோ வந்தால் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. மலக்குல் மவுத், ரூஹை கைப்பற்றக்கூடிய மலக், அவர் நம்மால் ரொம்ப வேடிக்கை சில பேர் சொல்லுவாங்க. சில பகுதிகளில் யாராவது ஒருவர் இறந்து விட்டால் அது இவனுக்கு பிடிக்காதவனா இருந்துட்டா போதும், தொலைஞ்ச இன்னைக்கு தான் அந்த இஸ்ராயல் இஸ்லாம், அவருக்கு புதுசா பேரு, இன்னைக்கு தான் அந்த இஸ்ராயல் இஸ்லாத்துக்கு வழி தெரிஞ்சிருக்கு அவங்களை கொண்டு போறதுக்கு. என்ன அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருந்தா தொலைஞ்சிட்டானே. இன்னைக்கு அவர் விசா வாங்கிட்டாரு, மரணத்தை எப்படி நினைவு விடுறான் பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், அல்லாஹ் சொல்கிறான், இறை விசுவாசிகளுக்கு துக்ககரமான செய்தியை கேள்விப்படுவார்களே ஆனால் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். என்ன சொல்லணும்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லணும். தொலைஞ்சாங்க அப்பா, இனித்தான்ப்பா அந்த தெரு அமைதியா இருக்க போகுது. அவர் இன்னைக்கு மூச்சுட மறந்துட்டாரு. எவ்வளவு நையாண்டி பாருங்க. அதே மூச்சுட நீயும் ஒரு நாள் மறப்பாய். உனக்கு என்ன பட்டயம் எல்லாம் கொடுத்திருக்கா? குல்லமன் அலைஹா ஃபால், உலகம் அழிகிற வரைக்கும் நீ இருப்ப என்று அல்லாஹ் உனக்கு பட்டயம் கொடுத்திருக்கானா? உனக்கு எந்த நிலையோ எங்கேயோ இந்த இடத்துலயா? லா தத்ரி, அது அறியாது, விளங்காது. எந்த ஐயாரின் தமூத், எந்த பூமியில் இறப்போம் என்பதை எந்த ஆத்மாவும் அறியாது. அதனால வீட்டில் இருந்துட்டான். உன்னை கொண்டு எங்க இறந்து என்ன செய்ய போறேன்னு யாருக்கு தெரியும்? சுண்ணத்து பண்ணி இருக்கிறதுலாம் ஒரு காலம். இப்ப சுண்ணத்து பண்ணி இருக்கிற வச்சு அடையாளம் காமிச்சா பாருங்க, அது ஒரு காலம். இப்ப எல்லா பேரும் சுண்ணத்து பண்ண ஆரம்பிச்சிட்டான். தெரியுமா? பெங்களூர்ல ஒரு பஸ் ஸ்டாப்ல ஒரு இறந்து கிடக்கான், கூகுன்னு கூட்டம். நானும் நண்பரும் சேர்ந்து ஒரு இடத்திற்கு போற போது கூட்டமா இருக்கு. அது போய் பார்க்கணுங்கன்னு. அது யாரோ செத்துக்கிட்ட இறந்துருக்காங்க, போவோம், அனாதை. போயாச்சு.
2-4 போலீஸ் கூப்பிடுறான். யாரையா பாடியது, யாருன்னு தெரியாது சார். உடனே முதல்ல அந்த காலத்துல பாக்குற அதானே, உடனே கையில நீக்கி பார்த்தேன், சுன்னத் பண்ணிருக்கு, முஸ்லீம். நாம உடனே அந்த அந்த ஏரியாவில் இருக்கிற 10 பேர் டக்கு டக்கு அங்கே கடை வச்சிருக்கவன், தள்ளு வண்டிக்காரன், ஆட்டோக்காரன், வண்டி ரோட்ல வரவன், தொப்பி ஓட்டவன், சுப்பா போட்ட வாங்க வாங்க அனாதமயத்து பாய் பாய் பாயிட்டு ஒரு 1000 வருஷம் பண்ணியாச்சு. போலீஸ் எடுத்துட்டு போங்கன்னு கேங்களே, நாங்கள் எடுத்துட்டு போறோம். பேசாம நின்றுகிட்டே இருந்தேன். ஒருத்தர் 2 பேர் 10 நிமிஷம் அரை மணி நேரம் பணமெல்லாம் வசூல் பண்ணி முடிச்சோடனே சொன்னா, சார் இவர் ஒரு ஆசாரி சார், ஆனா என்ன பண்ணிருக்கு, சுன்னத்து பண்ணிருக்கு. எதுக்கு சொல்றேன்னா, எங்கேயாவது போய் இறந்தா ஒரு காலத்துல கட்டாயம் நாம மட்டும்தான் சுன்னத்து பண்ணி தான் தூக்கி பள்ளியாசல் அடைக்கிறாங்க. நமக்கு தகவல் வந்து முஸ்லிம்கள் ஏரியாவுக்கு தகவல் கொடுத்துருவாங்க. இப்ப எல்லா பேரும் சுன்னத்து பண்ணிட்டான். அப்ப உன்னை யாருன்னு தெரியாது, தூக்கி கொண்டு சுடுகாட்டில் எரிக்கானோ அல்லது முனிசிபாலிட்டிக்காரன் கொண்டு புதைக்கானோ யாருக்கும் தெரியாது. லா தத்ரி நஃப்சுன் பிஐ அர்லின் தமூத், எந்த இடத்தில் எப்படி எப்போது மரணம் அடைவா என்பது தெரியாது. தெரியுமா? சிந்தித்திருக்கிறோமா? என்னைக்காது சாதாரணமா சொல்றோம், மூச்சுட மறந்துட்டாரு, இஸ்லாம் வந்துட்டாரு, அவனுக்கு விசா கிடைச்சிருச்சு, டிக்கெட் வாங்கிட்டாரு, எமலோகு போயிட்டாரு. அல்லாஹ் தனது திருமறையில எச்சரிக்கை செய்கிறான். அந்த எச்சரிக்கை நல்லவர்களாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சங்கைக்குரிய மலக்குகள் சங்கையான தோற்றத்தோடு அவனுடைய கண் பார்வை எவ்வளவு தூரத்திற்கு எட்டுமோ அவ்வளவு தூரத்திற்கு அந்த மலக்குகள் அங்கே இருப்பார்கள். அவனுக்காக பிரார்த்தனை செய்வார்கள். யா அல்லாஹ், இவனுடைய பாவத்தை மன்னிச்சிடறா அல்லாஹ், இவனுக்கு அருள் செய்ய அல்லாஹ், இவனுடைய ரூஹை இலகுவான முறையில் கைப்பற்றி அல்லாஹ், பாவத்தை மன்னிச்சிரு, பாவத்தை மன்னித்து விடு. சொர்க்குலோகத்தில் நெய்யப்பட்ட ஆடை, கஸ்தூரி மனம் கமழுகின்ற ஆடை, சொர்க்குலோகத்தில் இருந்து கொண்டு வரப்படுகின்ற அந்த ஆடையை கொண்டு மலக்குல் மௌத் அங்கே வருகை தருவார்கள். வருகை தந்து அவன் தலைமாட்டில் அமர்ந்து கொண்டு, அல்லாஹ்வின் நல்லடியாரே, அல்லாஹ்விற்கு விருப்பமானவரே, அவருடைய ரூஹே, உன் ரூஹே வெளியே வந்துவிடு, நீ இறங்கிவிடு என்று சொல்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தோல் துருத்தியில் கெட்டி வைக்கப்பட்டிருக்கிற தண்ணீரை அந்த வாயை அவிழ்த்து விட்டால் எவ்வாறு தண்ணீர் கீழே வந்து கொலக்கென விழுவுமோ, வேகமாக சாதாரணமாக வந்து விழுவுமோ, சிரமம் இல்லாமல் விழுகுமோ, அவ்வாறு விழுகும், வரும். யாருக்கு? இறை விசுவாசிக்கு. எப்படிப்பட்ட இறை விசுவாசி? அல்லாஹ் சொல்கிறானே, இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமூ தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனூ வஅப்ஷிரூ பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன் நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வல் ஆখিরা. யார் இறை விசுவாசி? இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ், எங்கள் ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி, சும்ம இஸ்தகாமூ, அதில் அவர்கள் உறுதியாக இருந்து. எப்படி இருக்கணும் உறுதி? தொழுகைக்கு வந்துகிட்டே இருப்போம், திடீர்னு பொருளாதாரத்தில் கீழே சரிகிடுவோம், போனா அல்லாவாது குல்லாவாது, என்ன பெரிய அல்லாஹ், தொழு வந்துகிட்டே இருக்க, எனக்கு கம்பெனி கீழே இறங்கிட்டே போகுது, நான் ஒரு ஜான் ஏறுறேன், முளஞ்சரிக்கு கீழே போறேன், தொழுகவே மாட்டிக்கான், அவன் ஓன்னு போறேன், பள்ளியாசல் போக மாட்டேன், எல்லாம் வேண்டாம், நானும் அவனை மாதிரி சம்பாரிச்சுக்கிறேன், தொழுகாட்டத்தானே எல்லாம் பணம் கொடுக்கான், அப்பதானே கடை திறந்து இருக்க முடியுது. தொழுகோடு போனோம்னா தொழில் போகுது. தொழுகையா தொழிலா? தொழில். என்னது தொழில்? எனக்கு தொழில்தான் என்று நினைத்து ஓடிவிட்டால் அவன் எல்லாம் இரு விசாச்சு. அப்படி சோதிக்கிற போது தான் ஏறுகிறாய், மூலம் சறுக்குகிறாயா, அப்படி சறுக்கிற போது பொறுமையோடு இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமினுக்கு அல்லாஹ் தருகின்ற பரிசு எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அவனுக்கு அல்லாஹ்
மகிழ்ச்சியை தந்தால், பொருளாதாரத்தை அள்ளி தந்தால் நன்றி செலுத்துகிறான். அல்லாஹ் தந்தது. அவனை பொருளாதாரத்திலிருந்து சோதித்து கீழே இறக்கினால் பொறுமை காக்கிறான். முதல் நிலைக்கு அல்லாஹ் கூலி தருகிறான். லயின் ஷகர்தும் லயின் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும், நன்றி செலுத்தினான் அல்லாஹ்விற்கு, அவன் அதிகமாக்கினான். அவனை அல்லாஹ் சோதித்தான். சோதித்த போது அவன் நினைத்தான், எப்படி அல்லாஹ் நம்மளை கொடுத்தான், அவனே எடுத்துக்கிட்டான். அவன் கொடுத்தது அவன் தானே எடுத்துக்கிடுவான். நம்ம கொண்டா வந்த பிறக்கிற போது கோடி கோடியா கொட்டியா நம்மள அம்மா பிறக்க வெளியே வச்சுச்சு, வெறுங்கையாக வந்தோம். இந்த உலகத்தில் எதை நாம கொண்டு போறோம்? நமக்கு முன்னாடி போனவர்களாம் எதை கொண்டு போயிருக்கிறார்கள்? அல்லாஹ் கொடுத்தான், அவன் எடுத்துக்கொண்டான். பொறுமையாயிருப்போம், கொடுப்பான் அவனே என்று இருந்தால் அல்லாஹ் அதற்கும் அல்லாஹ் கூலி தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அள்ளி கொடுத்தால் மகிழ்ச்சியாய் நன்றி சொல்கிறான், அதற்கும் கூலி. அவனை சோதித்து சோதனையில் ஆழ்படுத்துகிற போது பொறுமை காக்கிறான், அதற்கும் கூலி. அப்ப எப்படி இருக்கணும்? இன்னல்லதீன காலு ரப்புன அல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்லி சும்மஸ்தகாமு, அதிலே உறுதியாக இருந்தால் தத்னஸ்ஸுல் அலைஹில் மலாயிகா, மலக்குமார்கள் இறங்கி சொல்வார்கள், அல்லா தகாஃபு, பயப்படாத. எப்ப ரூஹ கைப்பற்ற மலக்கு வந்து உட்கார்ந்து இருக்காரா? பயப்படாத. ஏன் பயப்படுற? தகாஃபு வலா தஹ்சனு, கவலையும் படாத. ஏன் கவலைப்படுற? நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வல் ஆகிரா, இந்த உலகத்திலும் உங்களுக்கு நாங்கள் நண்பர்கள், மறு உலகத்திலும் உங்களுக்கு நாங்கள் நண்பர்கள். எந்த உலகத்துல? இந்த உலகத்துல எப்ப நமக்கு நம்ம மலக்குமார் கண்ணுக்கு தெரிவாங்க? மௌத்தாகிற போது தான் தெரிவாங்க. அவங்க சொல்லுவாங்க, இந்த உலகத்திலும் உங்களுக்கு நாங்கள் நண்பர், மறு உலகத்திலும் உங்களுக்கு நாங்கள் நண்பர். டோன்ட் வரி, கவலைப்படாத, உனக்கு சொர்க்கம் இருக்கு. யார் சொல்லுவா? மலக்கு சொல்லுவாங்க. இவனுடைய ரூஹ அப்படியே கைப்பற்றி அந்த துணியில் அப்படியே மடிச்சு மேலே கொண்டு வருகிற போது கஸ்தூரி மனம் கமலும். அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தர வேண்டும். அதான் அந்த பாக்கியம் இல்லாமல் எத்தனை பேர் மமதையோடு, அகங்காரத்தோடு, ஆணவத்தோடு, பணம் இருக்கிறது என்கின்ற பகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, வாய்ப்பை இழந்து விடுகிறார்கள். கஸ்தூரி மனம் கமல்கின்ற அந்த ரூஹை கொண்டு செல்கிற போது இந்த மனம் கமல்கின்ற அடியார் யார்? வானத்தில் இருக்கிற வானவர்கள் விசாரணை செய்கிறார்கள். பூமியில் வாழுகிற போது அல்லாஹ்விற்கு உகந்தவனாக வாழ்ந்தானே, அத்தகைய வாழ்க்கை வாழ்ந்தவனுடைய பெயரை அவனுடைய தந்தையின் பெயரோடு சூட்டி சொல்கிறார்கள். அவனுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும், அவனுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும். மலக்குகள் எல்லாம் அவனுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள், அந்த இறை விசுவாசிக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். 7 வானத்திற்கு பின்பு அல்லாஹ்வுடைய முன்னிலையில் கொண்டு நிறுத்தப்படுகிற போது அல்லாஹ் சொல்கிறான், நல்லடியார்களுடைய பட்டியலிலே அவருடைய பெயர்களை பதிவு செய்து கொண்டு, அவருடைய பெயரை பதிவு செய்துவிட்டு கேள்வி கணக்குக்காக அவருடைய ரூஹை கொண்டு செல்லுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு போடுகிறான். நல்லடியார்களுடைய பெயர்களிலே அவருடைய பெயரை பதிவு செய்து, ஒமாதராக்குமா இல்லையும் கிதாபு மர்கூம் யஷ்ஹதுல் முகர்ரபூன், 83வது அத்தியாயத்தில் 18, 19வது வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான், நல்லடியார்கள் பெயர் பதிவிலே பதிவு செய்துவிட்டு அவர்களை அவருடைய ரூஹை அவருடைய கபரிலே கொண்டு கேள்வி கணக்குக்காக விட்டு விடுங்கள். எங்க கேள்வி கணக்கு இருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் இறந்து விட்டால் 3 அவனோடு வரும். ஒன்று செல்வம் வரும், அவனுடைய பிள்ளைகள் வருவார்கள். செல்வம் வரும், பிள்ளைகள் வருவார்கள், அவனுடைய நல்லமல் வரும், அவன் செய்த அமல் வரும். அவனுடைய சொந்தமும் அவனுடைய செல்வமும் மன்னரையோடு திரும்பிவிடும். அவன் செய்த நல்லறம் மட்டுமே அங்கே இருக்கும். மீதி 2 பேரும் திரும்பிடுவாங்க. மனைவி வீட்டுடைய வாசல் வரைக்கும் தான் இருப்பாங்க. எல்லாரும் வரும்போது அழுவாங்க. எப்படி அழுவாங்க? ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே,
நான் என்ன செய்ய போறேன், பிள்ளை எப்படி வளர்க்க போறேன், என் தொழிலை எப்படி பண்ண போறேன், கதறுவார்கள், கத்துவார்கள். யா அல்லாஹ், அது வரைக்கும் அல்லாஹ் தெரியாது. தொழுவ போறேன்னு அவர் சொன்னார்னால இந்த அம்மா சொல்லும், இப்பமே தொழுது தாடியை கடி வச்சுக்கிட்டு கிளம்பி மாதிரி அலையாதீங்க, நம்ம பொம்பளை பிள்ளை இருக்கு கட்டி கொடுக்கணும். என் தாடி வச்சா எவனும் பொம்பளை பிள்ளைன்னு கட்டி கொடுக்க வரமாட்டானா? வரமாட்டானே, கிளவனும் ஆயிருவான், மஷாருன்னு சொல்லிடுவான். அவனை தப்லீக் ஜமாத்தில் இருக்கான்னு சொல்லிட போறா. நீர்வாட்டுக்கு தாடி வச்சுக்கிட்டு அலைஞ்சா மாப்பிள்ளை எவரும் வரமாட்டேன், எங்க மாமனாரை பார்த்தா இப்பமே என்னடா பள்ளிவாசலே கிடக்காருன்னு சொல்லிடுவான். பாவாதியோ மனைவி. இப்ப மலக்கு மௌத் வந்து உட்கார்ந்துற போது, யா அல்லாஹ், கண்ணு தெரியலையா உனக்கு? பச்சை குழந்தைய கொடுத்திருக்கிய, எப்படி வளர்க்கிறது? இவரை தூக்கிட்டு போயிட்டா, இவரை கொண்டு போயிட்டா, நான் எப்படி அல்லாஹ் வளர்க்கிறது? உனக்கு இறக்கமே இல்லையா? உனக்கு இறக்கம் இல்லாத குணமா? என் புருஷன் தான் கிடைச்சானா, என்னைய தூக்கிட்டு போயிருக்க வேண்டியதானே? உன்னை கொண்டு போ, உனக்கு காலம் இருக்கு. உன்னை மட்டும் என்ன விட்டு வச்சிருக்க போறானா? இந்த நாட்டில் நீ உலகம் அழிகிற வரைக்கும் இருக்க போற மேடம் அப்படின்னு சொல்ல வச்சிருக்கேன். உனக்கு ஒரு நாள் இருக்கு, அவர் வருவார், அந்த மலக்கு வருவார், வந்து உன்னையே கைப்பற்றுவார். இன்னைக்கு வந்த உன் கணவருக்கு வந்த மலக்கை போன மலக்கு, அதே போன்று உனக்கு ஒரு மலக்கு இருக்காரு, அவர் வருவார், வந்து ரூஹை கைப்பற்றுவார். அப்ப கேள்விகளை கேட்பதற்காக உள்ளே கொண்டு விடப்படுகிற போது நல்லடியாராக இருந்த அவுலியா தானே. என்ன அவுலியா? அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இறைநேசர்கள் அவர்களுக்கு பயம் என்பதே இல்லை. ஏன்? அவர்களுக்கு ஏற்கனவே மலக்குகள் துணை இருக்கிறார்கள். அப்ப அங்க கேட்பாங்க, மன் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யாரு? தொழுதவனா இருந்தா என்ன சொல்லுவான்? அல்லாஹ். அல்லாஹ் தான் என் ரப்பு, என்னை படைத்தவன், பரிபக்குவப்படுத்துபவன், எல்லாமே அவன்தான், அவன்தான் ரப்பு. ஒமா நபியுக்க, உனது நபி யார்? இதுல வேடிக்கை என்ன தெரியுமா? குர்ஆன் ஓத தெரியாது, ஹதீஸ் தெரியாது, குர்ஆன் எழுத்து எப்படி இருக்குன்னு தெரியாது, அல்லாஹ்னா யாருன்னு தெரியாது, ரசூல்னா யாருன்னு தெரியாது, கிப்லானா எதுன்னு தெரியாது, வேதம்னா எதுன்னு தெரியாது. இவனுக்கு நடக்கும் வேடிக்கை. எப்படி நடக்கும்? முதல்ல நல்லடியாரை முடிச்சுக்குருவோம். நல்லடியார் அவர் எல்லா விஷயத்தையும் சொல்வார். நபி யாருன்னு கேட்பாங்க, மலக்கு யாருன்னு கேட்பாங்க, வேதம் எதுன்னு கேட்பாங்க, கிப்லா எதுன்னு கேட்பாங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்வார். பதில் சொன்ன நீங்க போக வேண்டிய இடம் தான் இருக்கு பாருங்க அப்படின்னு சொர்க்கத்தை எல்லாம் அப்படி திறந்து காட்ட சொல்லுவாங்க. சொர்க்கத்தை காமிப்பாங்க. கண்ணு கட்டிய தூரம் வரையில இவர் போக வேண்டிய இடம் இருக்கும், சொர்க்க சோலை. பார்த்த உடனே இது எனக்கா? உனக்கு தான். இந்த செயலெல்லாம் எதுக்கு, இந்த சொர்க்கம் எனக்கு எதுக்கு கொடுக்குறாங்க? நீ உலகத்தில் நல்லறம் செய்தாய் அல்லவா, அதுக்காக வேண்டித்தான் உனக்கு இந்த சொர்க்கலோகத்தை உனக்கு சொந்தமாக்கியாச்சு, இதான் நீ போக வேண்டிய இடம். அப்படியா? இறைவா, என்னை மேல அனுப்பிடுறா, அல்ல நல்லா இருப்ப, என் பொண்டாட்டி, புள்ள, மனைவி, மக்கள், சொந்தம், சுகம் எல்லா பேர்த்தையும் சொல்லி நான் செஞ்ச நல்லறத்தை மாதிரி நீங்களும் போய் நல்லறம் செய்யுங்க, நானும் நல்லறம் செய்யறேன், அவங்களையும் நல்லறம் செய்யுமாறு தூண்டுறேன், யா அல்லாஹ் என்னை திருப்ப அனுப்பு. ஆர்டர் நவ் கனவுமத்தில் ஆரோஷ், புது மாப்பிள்ள மாதிரி தூங்குப்பா, இனிமேலாம் போக முடியாது. என்ன செய்ய முடியாது? போக முடியாது. புது மாப்பிள்ளை தூங்குவதை போன்று தூங்கி அவர் தூங்க வச்சுருவாங்க. அதே போன்று உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்களில் பூமிக்கு பாரமாக, அல்லாஹ்விற்கு வெறுப்பாக, சைத்தானுக்கு மகிழ்ச்சியாக, பகட்டாக, அகந்தையோடு, ஆணவத்தோடு எவர் வாழ்ந்தானோ, அதான் பாங்கு சத்தம் கேட்கிற போது கேட்டதற்கு பின்பும் பள்ளிவாசலுக்கு போ என்பதற்கு பதிலாக குற்றவாளிகள் போவார்கள். தப்பு செஞ்சவன் போவேன், நான் எந்த தப்பும் பண்ணல, நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிடுறேன், நான் படுக்கிறேன், நான் தூங்குறேன், என் இஷ்டத்துக்கு எது வேண்டுமானாலும் செய்வேன், என் உழைப்பில் வந்த பொருளாதாரத்தை எப்படி வேண்டுமானாலும் செலவழிப்பேன். அவனுக்கு மலக்குல் மௌத் வருவார்.
மலக்குல் மௌத் வந்து ரூகை கைப்பற்றுவதற்காக வருவதற்கு முன்பு அதே போன்று அவன் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையில மலக்குகள் இருப்பார்கள். கருநிற தோற்றமுடைய பார்ப்பதற்கு கடூரமாக காட்சி தருகின்ற மலக் அங்க உட்கார்ந்திருப்பாங்க. யா அல்லாஹ், இந்த பாவியை மன்னிக்காத, இவனுக்கு நீ அருள் செய்யாத, இவனை நீ தண்டித்து விடு. யாருக்கு? பள்ளியாசலே பார்க்காம குர்ஆனே பார்க்காம அல்லாஹ் ரசூல் சொன்னா போடா அல்லாஹ் ரசூலை பார்த்திருக்கு அப்படி சொன்னவன் அந்த ரூகை கைப்பற்றுவதற்கு முன்பு வருகின்ற அந்த மலக்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிற போது பதறுவான், கத்துவான். அப்ப மனைவி பக்கத்தில் நிற்கும் தெரியாது. ஏங்க என்னங்க பார்க்க மாட்டேங்க, நான் வந்து நிக்க, உங்க பொண்டாட்டி நிக்க, உங்க மனைவி நிக்க, பாருங்க எங்க பணத்தை வச்சிருக்கீங்க, எந்த பேலன்ஸ்ல பணம் இருக்கு, யார் யாரு கொடுக்கணும் சொல்லுங்க, விட்டுட்டு போயிடாதீங்க. தெரியாது, பார்வை தெரியாதுங்க. அவர் பார்வை மலக்குள் வந்துட்டாச்சு. கண் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹு அக்பர், அவருடைய ரூகை கைப்பற்றுகின்ற மலக் நரகில் நெய்யப்பட்ட துர்வாடை அடிக்கின்ற நாட்டம் அடிக்கின்ற ஒரு துணியை கொண்டு வருவார்கள். கொண்டு வந்து அல்லாஹ்விற்கு வெறுப்பான ரூகே வா, வெளியே எறிவா என்று அழைக்கிற போது அந்த கெட்ட மனிதனுடைய ரூஹ் அல்லாஹ் தனது திருமறையில 47வது அத்தியாயம் 27வது வசனத்துல 47:27 சொல்லி காட்டுகிறான். அவருடைய ரூஹை கைப்பற்றுகிற போது மலக்குகள் அவருடைய ரூஹை கைப்பற்ற வருகிற போது, அந்த மலக்குல் மௌத் கைப்பற்ற வருகிற போது வலவு தரா இதில் லாலிமூன ஃபீ அமராத்தில் மௌத் வல் மலாயிகத்து பாசித்து ஐதீஹும் அக்ரிஜு அன்ஃபுஸஹும், அந்த மலக்களுடைய தலைமாட்டில் அமர்ந்து கொண்டு வெளியே வா, இறங்கி வா என்று அவர் கூப்பிடுகிற போது வராது. எதுக்காக வர சொல்றோம் தெரியுமா? அல்யௌம துஜ்ஸௌன அஸாபல் ஹூன், உனக்கு கூலி கொடுப்பதற்காக நீ இறங்கி வா என்று கூப்பிடுவார்கள். வராது. எப்படி ஓடுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவனுடைய இரத்த நாளங்கள் ஓடுகிற இடமெல்லாம் ரூஹ் ஓடுமா. அப்படி ஓடுகிற போது அவனுடைய நிலையை நீ பார்த்தால் ஃபகைஃப இதா தஃபத்துல் மலாயிகத்து யضربون وجوههم وادبارهم, அவனுடைய முகத்திலும் அவனுடைய விழாவிலும் ஓங்கி ஓங்கி அறைவார்கள். என்ன செய்வாங்க? அறைவாங்க. வா வெளியே. கசாப் கடையில் போய் அவசரமா அறுக்கிற ஆட்டை பார்த்திருக்கீங்களா? பார்த்து ரொம்ப பேர் நின்று அனுசிமா அறகுறையா உயிரில் இருக்கும்போது காலை போட்டு தட்டுனா தட்டு 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 சீக்கிரம் சாவு அப்படின்னு சொல்லி எழுப்பான். கத்தி வச்சு டக்கு டக்குனு கிழிப்பான். அதே மாதிரி இருபுறமும் ஓங்கி ஓங்கி அறைவார்கள். வெளியே வா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு கம்பளி போர்வையை இளந்த முள் செடியில் போட்டு இழுத்தால் எவ்வளவு கஷ்டமாக வருமோ அவ்வளவு கஷ்டமாக அவனுடைய ரூஹ் வரும். மனைவி உதவி செய்ய முடியாது, விஷயமா உதவி செய்யாது. அப்படி நேரத்தில் அவன் சொல்வான், ஹத்தா இதா ஜாஅதுல் மௌத் قال رب ارجعون لعلي اعمل صالحا فيه تركت كلا انها كلمه هو قائلها من ورائهم برزخ الى يوم يبعثون. அவர்களில் ஒருவனுக்கு மரணம் வரும்போது அவன், என் இறைவனே என்னை உலகுக்கு திருப்பி அனுப்பி வைப்பாயாக என்று கூறுவான். எதுக்கா? நான் விட்டு வந்ததில் நல்லறம் செய்வதற்காக. ஹய்யல ஸலாத்னு ஒண்ண இவனுங்க வேற டிவி பார்க்க முடிய மாட்டுக்கு, செய்தி பார்க்க முடிய மாட்டுக்கு, போன் பேச முடிய மாட்டுக்கு, ஒண்ணும் முடிய மாட்டுக்கு. ஒரே பாங்க சொல்லி மைக்க போட்டு பாங்க சொன்ன தொழுக வர்றவன் தான் அவனா வருவான்ல பள்ளியாசலுக்கு, மைக்க போட்டு வரையா பாங்கு சொல்லுவானா? விட்டு வந்ததில் நீ நற்செயல் செய்வதற்காக என்று கூறுவான். அவ்வாறு இல்லை, நிச்சயமாக அதை பற்றி அவன் கூறுகின்ற வெறும் வார்த்தை தான். விட்டா போவானா? விட்டா திருந்திடுவானா? திருந்த மாட்டான். பார்க்கிறோமா இல்லையா? ஆஸ்பத்திரியில் படுத்திருக்குமா, யா அல்லாஹ் காப்பாத்து, யா அல்லாஹ் காப்பாத்து, யா அல்லாஹ் காப்பாத்து கத்துவான், கதறுவான். எல்லாம் சரி போட பார்க்கிறோம்ல, எழுப்பிவிட்டான் போல அப்படின்ட்டு ஒளி வந்தேன். என்னங்க ரொம்ப நாள் ஆளக்கான உடம்பு சரியில்லை, அல்லாஹ்வுடைய பெருங்கிருபை நான் வந்துட்டேன் அப்படி சொல்ல மாட்டான். உடம்பு சரியில்லை, துட்டுன்னு பார்க்காம அள்ளி போட்டு வெளியே வந்திருக்கேன், பொண்டாட்டி தாலி அடகு வச்சு வெளியே வந்திருக்கேன். யார அனுப்புனா? ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு யார கூப்பிட்ட?
அல்லாஹ்வை கூப்பிட்ட டாக்டர் என்ன சொன்னாரு? மருத்துவர் நான் காப்பாத்துறேன்னு சொன்னாரு. மருந்து கொடுக்கிற ஏன் பொறுப்பு, காப்பாத்துறது கடவுள் பொறுப்பு. இவ்வளவுதான் முடியும். எங்களால மருந்து தான் கொடுக்க முடியும், நான் கடவுள் அல்ல. போய் கதறான் சில பேரு, ஐயா கடவுள் நீ, என் புருஷனை காப்பாத்துரு, என் பிள்ளைய காப்பாத்துரு, எனக்கு காப்பாற்ற முடியாது. யாரு காப்பாத்துனது? அல்லாஹ் தானே காப்பாத்துனா. வெளியே வந்தோடனே சட்டை இழுத்து விட்டுக்கிட்டு பணம், நர்ஸுக்கு காசு, கிளீனிங் காசு, ஆபீஸுக்கு காசு, அதுக்கு காசு, இதுக்கு காசு, காசை கொடுத்த கம்பீரமா வந்து நிக்க. அல்லாஹ் அனுப்புனா, அல்லாஹ் உனக்கு ரூஹை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் உனக்கு வலிமை தந்திருக்கிறான். டேய் நீ கொடுத்த காசு அல்லாஹ் கொடுத்ததான். யார் கொடுத்தது காசு? யார் கொடுத்த காசு? என்ன அல்லாஹ் கொடுத்ததானே. அவன் தந்த பைசாவை கொடுத்துட்டு இவன் வெளியே வருவதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தினால் மமதையில் மார்தட்டி கொண்டு திரிகிறான். அப்ப என்ன செய்வாங்க? அடிப்பார்கள், அடித்து இழுப்பார்கள், கஷ்டமாக வரும். அப்ப மனைவி ஒண்ணும் செய்ய முடியாது. அவனை கொண்டாந்து நடு ஹாலில் போட்டுருவாங்க. அவன் தயார் பண்ண கட்டில் படுக்க முடியாது. படுக்க முடியுமா? டபுள் டக்கு தேக்கு, ஈட்டி பாஞ்ச தேக்கு, வெறும் உலகம் மஞ்சில மெத்த, அமுங்காத அளவுக்கு மெத்த. படுக்க முடியுமா? அந்த அம்மா வெளியே கூட போட்டோம். உங்க வீட்டில் யூஸ் அண்ட் த்ரூ பிளாஸ்டிக் பொருள், வேடிக்கை வேதனை தெரியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்கள் வீட்டில் ஒவ்வொரு நாளும் காலையில் வந்து விழுகின்ற தினசரி பேப்பர் குறிப்பிட்ட காலத்திற்கு முன் எடைக்கு போகும். 3-10 ரூபாய் பிளாஸ்டிக் பொருள் எடைக்கு போகும். ஆனால் மனிதன் எடைக்கு போக மாட்டான், இடுகாட்டிற்கு செல்வான். அதைவிட கேவலம் என்பதை மனிதன் மறந்து விட்டான். உண்டா? பழைய பிளாஸ்டிக் இருக்கா? பழைய சேலை இருக்கா? பழைய பாட்டில் இருக்கா? பழைய பேப்பர் இருக்கா? ஏதாவது மையத்து இருக்கா? கேட்டு வர்றானா? இல்லை, கேட்டு வரமாட்டான், வரமாட்டான். அவன் இதை கொண்டு போய் என்ன செய்ய? வச்சு அழுவவா? ஒன்னும் நடக்காது. அதனால வீட்டம்மா தூக்கி அனுப்பிடும், போ கொண்டு போங்கன்ட்டு. இவன் போகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், இவனுடைய ரூஹை எடுத்து மேலே கொண்டு செல்கிற போது, மலக்குல் மௌத் கொண்டு செல்கிற போது நாரும். யாருடைய ரூஹு? உலகத்தில் அவனுக்கு சொல்லி சூட்டப்பட்ட பட்ட பெயரை சொல்லி அவனுடைய ரூஹ் என்று சொல்லி வானத்தின் கதவுகள் திறக்கப்படாது. அவனை தூக்கி வீசுங்க அல்ல, அவன் கேள்வி கணக்காண்டு கபர்ல வீசுங்க, மேல இருந்து வீசி எறிவாங்க. அங்க வந்து கொடுக்கும், எழுப்பிடுவாங்க. இந்த நேரத்தில் நம்மாலு பள்ளியாசல மோதி நேரம் ஆச்சரித்திருக்காங்க தெரியுமா? கபூர்ல மையவாடியில் போய் எல்லாரும் பார்த்திருப்பீங்களா? பார்த்திருப்பீங்க. எல்லாரும் எல்லாம் அடக்கி முடிச்சோன்னே சாபி பள்ளியில் மதுடைய அடிப்படையில் இருந்திருக்கவங்கள சாபி மது இமாம் வருவார், அது மோதினார் வருவார். தலைமாட்டில் உட்காந்து இப்படி ஏரியில் சொல்லி விடுவார். கனெக்ஷன் கொடுத்தாச்சு. குல்லுமன் அலை காஃபான், உலகம் அழைத்து மணியக்கூடியது. குல்லு நப்சின் தாயிக்கத்துல் மௌத், ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை சுவைத்தே தீருவான். மலக்காணி கரிமானி, 2 சங்கையான மலக்குகள் உங்களிடத்தில் வருவார்கள். அவர் அரபி நாட்டு குஞ்சா உள்ள படுத்து கிடக்காரு, என்னன்னு கேட்க. மலக்காணி கரிமானி, சங்கையான மலக்கள் 2 பேர் வந்து, மன் ரப்புக்க, உன் ரப்பு யாருன்னு கேட்பாங்க. ரப்பு அல்லாஹ்னு சொல்லு. ஒமா நபியுக்க, உன்னுடைய நபி யாருன்னு கேட்டா எனது நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லு. ஒமா இமாமுக்க, உன் இமாம் யாருன்னு கேட்டா குர்ஆன்னு சொல்லு. இங்க என்ன எழுதி போட்டிருக்க? சாபி மதுகபை பின்பற்றாதவர்கள் உள்ளே நுழையக்கூடாது. இது 4 மதுகபுக்கு உட்பட்டது. இது இமாம் 4, சாபி இமாம், ஹனபி இமாம், ஹம்பலி இமாம், மாலிக் இமாம், 4 மதுகபுக்கு உட்பட்டது எழுதி போட்டு கபூர்ல போய் கேட்டா உன் இமாம் யாருன்னு கேட்டா சாபின்னு சொல்லுன்னு சொல்லியிருக்கணும், குர்ஆன்னு சொல்லு. அவன் எந்திரிச்சு வரமாட்டான். நல்லாவே எந்திரிச்சு வரக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சா எந்திரிச்சு ஓங்கி ஒரே ஆரம்பிச்சிருப்பான். ஏண்டா நாங்க உலகத்தில் வாழ்ற போது நஜாத்காரன் வகாபிகள் இமாம் இல்ல அல்லாஹ்வும் ரசூலை பின்பற்று சொன்ன போதுல சாபி இமாம் பின்பற்று, ஹனபி இமாமை பின்பற்றின. இப்ப இமாம் குர்ஆன் சொல்லியாடா, கூறு கட்டவன ஓங்கி அறைவாரு. அறைய மாட்டான், தைரியத்தில் வச்சுக்கிட்டு சொல்றாரு. என்ன பிட் அடிக்கிறதா அண்ணா? எனவே அன்பிற்கினியவர்களே, அந்த மலக்குல் மௌத் கேள்வி கணக்கு கேட்பதற்குரிய அந்த நேரத்தில் அவனால் பதில் சொல்ல முடியாமல் திணறுவான், திக்குவான். அந்த நேரத்தில் அவனுடைய மலக்குல் மௌத் அந்த மன்னரை
அவனை எந்த அளவிற்கு நெருக்கும் என்று சொன்னால், ஒரு புறத்தினுடைய சுவர் இன்னொரு புறத்திற்கு நெருக்கிற போது அப்படியே இந்த புறத்துடைய விழா எலும்பு இந்த புறத்திற்கும், இந்த புறத்துடைய விழா எலும்பு இந்த புறத்திற்கு வரும். கத்துவான், கதறுவான், கூப்பாடு போடுவான். அவன் கபரில் செய்யப்படுகின்ற வேதனையை, அவனுக்கு நடைபெறுகின்ற அந்த வேதனையை உங்களுக்கு நான் எடுத்து காட்டி சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்டு உங்களுக்கு காட்டு சொல்லி இருப்பேன். அப்படியானால் உங்கள் மன்னரை நீங்கள் உங்கள் மனைவியரின் படுக்கையில் படுக்க மாட்டீர்கள், வெளியே ஓடி வந்து விடுவீர்கள், குறைவாக சிரிப்பீர்கள், அதிகம் அழுவீர்கள். அதே போன்று கொண்டு போகிற போது கத்துவானே, அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டால் மூர்ச்சையாகி விழுந்து விடுவீர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ஒவ்வொரு நாளும் மரணத்தை நாம் நினைவு கூற வேண்டும். மரணத்தை நினைவு கூர்ந்தால் மமதை குறைந்துவிடும். மன்னரை வாழ்க்கைக்கு தேடுவதற்கு நாம் முயற்சி செய்வோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த உலகிலே வாழுகிற நம்மை ஒரு சொற்ப காலத்திற்கு தான் வாழ வைப்பான். நிரந்தர உலகம் என்பது அதே. அந்த உலகத்திற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு மருள் செய்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله ما بعد. قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إلا الذين آمنوا وعملوا الصالحات وبشر الذين آمنوا وعملوا الصالحات أن لهم جنات تجري من تحتها الأنهار. அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ் தனது திருமறையிலே ஈமான் கொண்டு விசுவாசம் கொண்டு நற்கிருமைகள் எவர்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு சுப செய்து சொல்லுமாறு தனது திருமறைகளை சொல்லி காட்டுகிறான். சொர்க்கம் இப்ப ரெடி, நாம ரெடியா என்பதான் இப்ப பிரச்சனை. சொர்க்கம் ரெடி, நாம ரெடியா என்பதான் இப்ப பிரச்சனை. அதுல சொர்க்கத்திற்கு போகிற சஹாபாக்கள் ரொம்ப பேர் ரொம்ப மாதிரி கஷ்டப்பட்டாங்க. உயிரை கொடுத்தாங்க, பொருளை கொடுத்தாங்க, வீட்டை திறந்தாங்க, யுத்தத்திற்கு போனாங்க, தொழுதாங்க, தர்மம் கொடுத்தாங்க, தோப்பை கொடுத்தாங்க, மனைவியை கொடுத்தாங்க. இப்படி எல்லாம் நம்ம தொழுகை மட்டும்தான் செய்யணும், இன்னபிற நற்கிரிகள் செய்யணும். அதில் பலகீனமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்திற்கு இலகுவான முறையில் செல்வதற்குண்டான வழி, உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை ரெடி, அதுக்கு என்ன செய்யணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சுபூ தொழுகைக்கு முன் சுன்னத்து 2 ரக்காத் தொழுவுங்க, லொஹருக்கு முன் சுன்னத்து 2+2 4 ரக்காத் தொழுவுங்க, பின்னாடி 2 ரக்காத் தொழுவுங்க, மகரிப் பின்னாடி 2 ரக்காத் தொழுவுங்க, அசருக்கு அதாவது இஷாவுக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுவுங்க, இஷாவுக்கு பின்னாடி 2 ரக்காத் தொழுவுங்க. ஆக மொத்தம் 12 ரக்காத் நீங்கள் ஒரு நாளைக்கு சுன்னத்து தொழுது விட்டால் சொர்க்கத்தில் மாளிகை ரெடி. சொர்க்கத்தில் மாளிகை ரெடி. அதற்குண்டான ஏற்பாடுகள் ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை, இருந்தாலும் நமக்கு கஷ்டமா தெரியுது. என்பதற்குரியவர்களே, அல்லாஹ் தனது திருமறையில ஃபதக்கிர்